வணக்கம். மிக துல்லியமான ராசி பலன்களை காண எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதியன்று செவ்வாய் பகவான் கன்னி ராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக காணலாம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களுக்கு 14/9/2025 அன்று தொழில் ஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக தனுசு ராசிக்கு அடுத்த 44 நாட்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழும். நண்பர்கள் அனுகூலமாக இருப்பார்கள். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். தெய்வ பக்தி கூடும். எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மற்றும் மரியாதையும் கூடும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். மாத பிற்பகுதியில் குடும்ப பெரியவர்களால் நன்மைகள் நடக்கும். புதிய ஆடை மற்றும் ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். பெற்றவர்களால் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளால் பெற்றவர்களுக்கும் நன்மைகள் ஏற்படும். ஆனால் உடல் நலனில் சற்று கவனம் தேவைப்படுகிறது. வாகனத்தில் சிறு சிறு பழுதுகள் ஏற்படக்கூடும். தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்படக்கூடும் என்றாலும் உடனே சரியாகிவிடும். தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும். சிறிய தவறும் கூட சிக்கலை ஏற்படுத்திவிடக்கூடும். சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படும். உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே ஏற்படும். சக வியாபாரிகளால் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். கொடுக்கல் மற்றும் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும். வாழ்க்கை துணையின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படும். அடுத்த 44 நாட்கள் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் விலகும். திருமண காரியங்கள் கைகூடும். தடைப்பட்ட காரியம் தாமதமாக நடக்கும். அடுத்தவர்கள் செய்ய தயங்கும் காரியங்களை தனியாளாக நின்று முடிக்க முடியும். யாருடைய ஆலோசனைக்கும் செவி சாய்க்க வேண்டாம். பிரியமானவர்களால் கருத்து வேறுபாடு வந்தாலும் அதை பெரிதுபடுத்தவும் வேண்டாம். நண்பர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கணவன் மற்றும் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். வாழ்க்கை துணையின் ஆலோசனை கை கொடுக்கும். பயணங்களின் போது உங்கள் உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்ளவும். குடும்பத்தில் பல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் அபரிதமான வளர்ச்சி ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக அமையும். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு காரியத்திலும் நல்ல வெற்றி கிடைக்கும். குடும்பத்தினரின் முழு ஆதரவும் கிடைக்கும். எந்த முடிவையும் எடுத்து செயல்படுவதற்கு முன் நன்கு சிந்தித்து செயல்படுவோம். குடும்பத்தை பற்றிய கவலை அதிகம் இருக்கும். சம்பந்தமில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். மனதில் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும். பொருளாதார நிலையில் பிரச்சனை வர வாய்ப்பு உள்ளதால் சற்று கவனம் தேவை. குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தள்ளி போடுவது நல்லது. புது நட்பு வட்டாரம் உருவாகும். எதிரிகளால் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும். எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். தகராறு மற்றும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும்.
நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் ஆர்வம் அதிகரிக்கும். அக்டோபர் மாதத்தின் மத்தியில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டியிருக்கும். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். வெளிநாட்டு பணிகளுக்கு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும். உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும். கணவன் மற்றும் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும். அடுத்த 44 நாட்களுக்குள் குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும். மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவார்கள். உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரும். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி தனி கவனம் கொடுக்க வேண்டாம். தொகுதி மக்களிடம் நெருங்கி பழகுவது அவசியம். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அயராத உழைப்பால் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கல்வியில் திருப்தி உண்டாகும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையின் அர்த்தத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப வாழும் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகளில் தடைகளும் மற்றும் தாமதமும் ஏற்படலாம். நீங்கள் நினைப்பதெல்லாம் உடனடியாக நடைபெற முடியாமல் போகலாம். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் செல்வாக்கை அதிகரிப்பார். குடும்பம், உறவு மற்றும் நட்பில் பிரச்சனைகள் இல்லாமல் செய்வார். பணம், புகழ் மற்றும் அந்தஸ்து என்ற உங்கள் எண்ணத்திற்கெல்லாம் வழியமைப்பார். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். வீட்டில் நவீன பொருட்களின் சேர்க்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். துணிச்சலுடன் செயல்பட்டு உங்கள் வேலைகளை முடிப்பீர்கள். சகோதரர்களின் ஒத்துழைப்பால் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். வியாபாரம், தொழிலில் ஏற்பட்ட எதிர்ப்பு, பிரச்சனை மற்றும் பகை என்ற நிலையெல்லாம் மாறும். திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கும் மறுமணம் நடந்தேறும். இடம் மற்றும் வீடு என்று வாங்கக்கூடிய நிலை சிலருக்கு உருவாகும். பணியாளர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும். எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த அளவிற்கு வருமானம் வரும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று உறுதியோடு வாழ்ந்து வரும் உங்களுக்கு சுக்கிரன் சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் அதன் பிறகு உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். எதிர்ப்புகளை பூர்த்தியாக்குவார். மனதில் இருந்த குழப்பத்தை விலக்குவார். எந்த ஒன்றையும் துணிந்து நின்று செய்யும் சக்தியை வழங்குவார். செவ்வாய் பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் விரும்பிய இடத்தை மற்றும் வீடு வாங்கும் நிலை சிலருக்கு உருவாகலாம். வங்கியில் கேட்டிருந்த பணம் வரும். சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அந்தஸ்து உயரும். முயற்சி ஸ்தானத்தில் குரு பார்வையுடன் சஞ்சரிக்கும் ராகு நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை வெற்றியாக்குவார். பிறரால் முடிக்க முடியாத வேலைகளை முடித்து ஆதாயம் காண்பீர்கள். சப்தம குருவின் பார்வை ராசிக்கு கிடைப்பதால் இதுவரை தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடந்தேறும். உங்களை அவதூறாக பேசியவர்களும் தாழ்வாக எண்ணியவர்களுக்கும் உங்களை பார்த்து அதிசயப்படும் வகையில் உங்கள் நிலை உயரும். வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். இறையருளும் பெரிய மனிதர்களின் ஆதரவும் உண்டாகும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட தொல்லை விலகும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் புதிய முதலீடு செய்வீர்கள். நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றியாகும். விவசாயம் முன்னேற்றம் அடையும். பணியாளர்கள் நிதானமாகவும் மேலதிகாரியின் ஆலோசனையின்படியும் செயல்பட்டால் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்காது. உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு நேர்வழியில் சென்று நியாயமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் எடுத்த வேலைகள் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மனதில் ஏதோ ஒரு வித பயம் இருந்து கொண்டே இருக்கும். அவசரத்திற்கும் பிறருடைய உதவியை கேட்பதற்கு தயங்குவீர்கள்.
ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பதால் உங்கள் நிலையில் சுபிட்சம் உண்டாகும். இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலகும். பிறரால் மதிக்கத்தக்க அளவிற்கு உங்கள் செல்வாக்கு உயரும். குடும்பம், தொழில் மற்றும் பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். கணவன் மற்றும் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். உறவினர்களின் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர். வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். உறவினர்களுடன் இணக்கம் உண்டாகும். சேமிப்புகள் உயரும். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.